அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ். ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளி. இயல் 4 தொல்காப்பியத்தை பார்ப்போம். இவற்றுள் சிறப்பு பாயிர உரை விளக்கப் பாடல். சிறப்பு பாயிர உரை விளக்க பாடலை நாம் பார்ப்போம். காலத்தால் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். எது? தொல்காப்பியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் யாரே? தொல்காப்பியர். அவர் எழுதிய நூல் தொல்காப்பியம். இது தமிழில் தோன்றிய முதல் நூல், இலக்கண நூல். இதன் ஆசிரியர் தொல்காப்பியர். நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்கள் காலத்தால் பழமையான இலக்கண நூல் எதே? தொல்காப்பியம். இதன் ஆசிரியர் தொல்காப்பியர். நூலினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னா, தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டது. தொல்காப்பியமானது எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்களாக, எத்தனை இயல்களாக? 9 இயல்களாக மொத்தம் 27 இயல்களை உடையது. எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்களாக, அப்போ 27 இயல்கள் உள்ளன. தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதியுள்ளனர். அவர்களுள் பழமையான உரையாசிரியர்கள் யார் யாருன்னா, இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வசிலையார், பேராசிரியர். தொல்காப்பியத்திற்கு பழமையான உரையாசிரியர்கள் யாரு? இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வசிலையார், பேராசிரியர். நச்சினார்க்கினியரின் சிறப்பு பாயிர உரை விளக்கத்தில் உள்ள பாடல் பாடமாக நமக்கு இடம்பெற்றுள்ளது. யாரோடது? நச்சினார்க்கினியரின் சிறப்பு பாயிர உரை விளக்கத்தில் உள்ள பாடலானது நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியில் தோன்றியுள்ள இலக்கண நூல்கள்ல தலை சிறந்ததாக இருக்கின்ற தொல்காப்பியமானது பேரறிவு கருவூலம். இது தொன்மையிலும் ஆழ்ந்த பொருளுடைமையினாலும் மேம்பட்டு விளங்குகிறது. இந்நூலில் உள்ள முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகிய 3 நூல் உலகில் உள்ள எல்லா பொருள்களையுமே நம்மளால் அடக்கி விடலாம். உலகிலே வாழும் மக்களின் மிகவும் சிறப்பான ஒழுக்கங்களை எல்லாம் நன்கு ஆராய்ந்து அவற்றை தொகுத்து பொருளதிகாரம் என்னும் பகுதியில் இந்நூலின் ஆசிரியர் அமைத்துள்ளார். இப்ப தமிழ் மொழியை தவிர வேறு மொழியிலுமே பொருளதிகாரம் என்னும் பிரிவே இல்லை. முகவுரை, அணிந்துரை, நூன்முகம் முதலான பாயிரத்தினுடைய வேறு பெயர்கள். பாயிரமானது 2 வகைப்படும். ஒன்று பொது பாயிரம், மற்றொன்று சிறப்பு பாயிரம். எல்லா பாயிரம் குறித்த ஒரு நூலுக்கு உரித்தானதுதான் சிறப்பு பாயிரம். நமக்கு பாடமாய் அமைந்துள்ள பகுதியானது தொல்காப்பியம் சிறப்பு பாயிரத்தில் உள்ள உரை விளக்க மேற்கோள் பாடல் ஒன்று நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பாடலானது மாணவன் தன் ஆசிரியரிடம் பயின்றறிந்த நூலை மேலும் பயிலும் முறையை பற்றி, எவ்வாறு பயில வேண்டும் என்பதை தெரிவிக்கிறது. நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்கள் காலத்தால் பழமையானது.
பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். இதனுடைய ஆசிரியர் தொல்காப்பியர். இதில் எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்கள் உடையது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்களாக 27 இயல்கள் கொண்டது. தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதியிருக்கின்றனர். அவற்றுள் பழமையான உரையாசிரியர்கள் இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வசிலையார், பேராசிரியர். இப்ப நச்சினார்க்கினியருடைய சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல் நமக்கு பாடப்பகுதியில இடம்பெற்றிருக்கு. நுழையும் முன் தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும், கவனி, தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியம். இந்த நூல் எழுத்து, சொல் மட்டுமின்றி பொருள் இலக்கணமான வாழ்வின் இலக்கணத்தையும் வகுத்து கூறுவதாகும். இப்போ இந்த தொல்காப்பியமானது எழுத்து, சொல் மட்டுமின்றி பொருள் இலக்கணமான வாழ்வின் இலக்கணத்தையும் வகுத்து கூறுவது. நாட்டின் எதிர்காலமாய் விளங்கும் மாண்பு பொருந்திய மாணவர், எப்படிப்பட்டவர் சொல்றாங்க பாருங்க, மாணவரை நாட்டின் எதிர்காலமாய் விளங்கும் மாண்பு பொருந்திய மாணவர் எவ்வாறு கற்க வேண்டும், அந்த மாணவனானது எவ்வாறு கல்வியை கற்க வேண்டும் என்பதை இதன் சிறப்பு பாயிரம் உரை விளக்க பாடல் தெளிதின் விளக்குகிறது. நன்றாக தெல்ல தெளிவாக விளக்குகின்றது. தொல்காப்பியர் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூல் தான் தொல்காப்பியம். இந்த நூலானது எழுத்து, சொல் மட்டுமின்றி பொருள் இலக்கணமான வாழ்வின் இலக்கணத்தையும் வகுத்து கூறுகிறது. நாட்டின் எதிர்காலமாய் விளங்கும் மாண்பு பொருந்திய மாணவர் எவ்வாறு கற்க வேண்டும், மாணவரானவர் எவ்வாறு கற்க வேண்டும் என்பதை இதன் சிறப்பு பாயிரமானது உரை விளக்க பாடல் தெளிதில் விளக்குகிறது. பாடலை பாருங்க. வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல், பாடம் போற்றல், கேட்டவை நினைத்தல், ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல், அம்மாண்புடையோர் தம்மோடு பயிரல், வினாதல், வினாயவை விடுத்தல், என்றின்னவை கடனா கொளினே மடம்நனி இகக்கும், ஒரு குறி கேட்போன் இருக்கார் கேட்பீர், பெருக நூலின் பிழை பாடிலனே, முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும், முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும். இந்த பாடல்ல முதல் வரி பாருங்க. இந்த பாடலுக்கான பொருள் பார்ப்போம். வழக்கின் இலக்கணம், வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல், வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி, இழுக்கின்றி அப்படின்னா குற்றமின்றி அறிதல். இப்போ மாணவனானவன் தான் கற்றவற்றுக்குரிய உலக வழக்கு, செய்யுள் வழக்கு ஆகியவற்றை அறிதல் வேண்டும். உலக வழக்கு, செய்யுள் வழக்கு ஆகியவற்றை அறிதல் வேண்டும். இழுக்கின்றி அறிதல், பாடம் போற்றல், கேட்டவை நினைத்தல். போற்றல், பாடம் போற்றல் அப்படின்னா, போற்றல்னா போற்றுதல். கற்ற பாடத்தை என்ன செய்யணும் அப்படின்னா மறவாமல் காத்தல் வேண்டும். நாம் என்ன படிக்கின்றோமோ அந்த பாடத்தை மறக்காமல் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியரிடம் கேட்டவற்றை நினைவில் கொண்டு வந்து சிந்தித்தல் வேண்டும். கேட்டவை நினைத்தல், கேட்டவற்றை நினைவில் கொண்டு வந்து சிந்தித்தல். என்ன ஆசிரியர் சொல்கின்றாரோ அதை கேட்டவற்றை நினைவில் கொண்டு வந்து சிந்தித்தல் வேண்டும்.
கற்ற பாடத்தை மறவாமல் என்ன செய்யணும்? காத்தல் வேண்டும். என்ன படிக்கிறாங்களோ அதை என்ன செய்யணும்? மறக்காமல் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக ஆசிரியரிடம் கேட்டவற்றை நினைவில் கொண்டு வந்து சிந்தித்தல் வேண்டும். கேட்டவை நினைத்தல், சிந்தித்தல். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பசுமாடு பார்த்திருக்கீங்கல்ல, அந்த பசுமாடு என்ன செய்யணும்? அது புல்ல என்ன செய்யுமா? அப்படியே மேய்ஞ்சிடும். மேய்ஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு தான் அது என்ன செய்யும்? ஒண்ணா அப்படியே மென்னு 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 ஆசை போட்டு சாப்பிடும். அது மாதிரி ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அந்த பாடம் கேட்டவற்றை மீண்டும் நினைவுபடுத்தி சிந்திப்பதே மறவாமைக்கு அடிப்படை. என்ன சொல்கின்றார்களோ அதை மறவாமல் இருப்பது, அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஆதலின் சிந்தித்தல் என்பது இன்றியமையாதது. ஆசிரியர் என்ன சொல்கின்றார்களோ அதை என்ன செய்யணும்? மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பாடம் போற்றல், கேட்டவை நினைத்தல், கேட்டவை நினைத்தல். அடுத்தது ஆசான் சார்ந்து. ஆசான் சார்ந்து, ஆசிரியரை அணுகி. ஆசான் சார்ந்து, ஆசிரியரை அணுகி அவை அமைவர கேட்டல். ஆசான் சார்ந்து அமைவர கேட்டல். ஆசிரியரிடம் பாடம் கேட்டவற்றை மீண்டும் சிந்திக்கும் போது சந்தேகம் செய்யும் வரும். அவற்றை அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள மீண்டும் என்ன செய்யணும்? ஆசிரியரை சந்தித்து அவரிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்ன சந்தேகமானது வருகின்றதோ அந்த சந்தேகத்தை ஆசிரியரிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆசான் சார்ந்து அவை அமைவர கேட்டல். கேட்டவற்றை சிந்திக்கும் போது ஏற்படுகின்ற சந்தேகத்தை நீக்குவதற்காக ஆசிரியரை சந்தித்து திரும்ப அந்த சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது அம்மாண்புடையோர். மாண்புடையோர் எப்படிப்பட்ட நற்குணம்? அம்மாண்புடையோர் தம்முடைய பயிரல். பயிரல் அப்படின்னா பயிலுதல், படித்தல், பயிலுதல். அம்மாண்புடையோர் தம்முடைய பயிரல். தன்னோடு படிக்கின்ற மாணவர்களுக்குள்ள கல்வியே கருத்தாக இருப்பவர்களிடம் என்ன செய்யணும்? பழகி பயிலுதல் வேண்டும். தன்னோட படிக்கின்ற மாணவர்களுடன் கல்வியே கருத்தாக இருக்கும். நல்லா படிக்கிறாங்க பாரு, அவர்களுடன் பழகி படிக்க வேண்டும். வினாதல் வினையாவை விடுத்தல். வினாதல் கேட்டவற்றை பிறர்க்கு கூறுதல். வினாதல் வினையாவைனா கேட்டவற்றை பிறர்க்கு கூறுதல். விடுத்தல் என்றிவை. வினாதல் வினையாவை விடுத்தல். தனக்கு ஏற்பட்டுகின்ற சந்தேகத்தை அவரிடம் கேட்டறிதல் வேண்டும். அவர்கள் ஐயப்பட்டு சந்தேகப்பட்டு கேட்டதற்கு தக்க விடை கூறல் வேண்டும். தக்க விடையானது சொல்ல வேண்டும். கடனா கொள்ளினே மடம் நனி இகக்கும். கடனா கொள்ளினே கடமையாக கொண்டால் மடம் நனி இகக்கும். அறிவின்மை மடம் நனி இகக்கும். அறிவின்மையானது நீங்கும். இப்ப இந்த முறையை கடமையாக கொண்டு படிச்சாங்க அப்படின்னா அறியாமையானது அவனை விட்டு என்ன செய்யும்? நீங்கும். அவனை விட்டு நீங்கும். கடனா கொளினே மடம் நனி இகக்கும். அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க.
ஒரு குறி கேட்போன். ஒரு குறி கேட்போன், ஒரு முறை கேட்பவன். இருக்கார் கேட்பிற் பெறுக. நூலிற் பிழையாடிலன. நூலிற் பிழைப்பாடிலனே. பிழைப்பாடிலனே. இப்போ ஒரு நூலை கேட்பதோடு இல்லாம இருமுறை கேட்பனாயின் பெரும்பாலும் தவறவில்லாமல் கற்றவன். ஒரு வினாவை ஒரு முறைக்கு 10 தடவை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனதில ஆழமா அது என்ன செய்யும், படிந்து விடும். நல்லா ஆழமா பதிஞ்சிரும் அது. அப்போ ஒரு நூலை ஒரு முறை பாடம் கேட்பதோடே அமையாமல் இருமுறை கேட்பனாயின் பெரும்பாலும் தவறில்லாமல் கற்றவன். முக்கார் கேட்பின். முறையறிந்து உரைக்கும். முக்கார் கேட்பின். ஒரு நூலை 3 முறை பாடம் கேட்டறிந்தவன். 3 முறை அவன் பாடம் கேட்டறிந்தவன். தானும் பாடம் சொல்லும் முறை அறிந்து பிறருக்கு சொல்ல வல்லவன். 3 தடவை கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யும், நன்றாக மனதில பதிந்து கொண்டு அந்த பாடத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றவனாக அவன் திகழ்வான். ஒரு நூலை ஒரு முறை பாடம் கேட்டதனோடு அமையாமல் இருமுறை பாடம் கேட்பனுடைய பெரும்பாலும் என்னதா தவறில்லாமல் கற்பான். அதுவே ஒரு நூலை 3 முறை பாடம் கேட்டறிந்தவன் தானும் பாடம் சொல்லும் முறை அறிந்து பிறருக்கு சொல்ல வல்லவனாக இருப்பான். இதுதான்ப்பா இந்த பாடலுக்கான பொருள். வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல். பாடம் போற்றல். கேட்டவை நினைத்தல். மாணவனானதே தான் கற்றவர்க்குரிய உலக வழக்கு, செய்யுள் வழக்கு ஆகியவற்றை அறிதல் வேண்டும். அப்படி கற்ற பாடத்தை மறவாமல் என்ன செய்யணும், காத்தல் வேண்டும். ஆசிரியரிடம் கேட்டவற்றை நினைவில் கொண்டு வந்து என்ன செய்யணும், கேட்டவை நினைத்தல், சிந்தித்தல் வேண்டும். ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல். அம்மாண்புடையோர் தம் மொடு பயிரல். கேட்டவற்றை சிந்திக்கும் போது ஏற்படுகின்ற சந்தேகமானது அகல ஆசிரியரை அடுத்து மீண்டும் கேட்டு என்ன செய்யணும், தெளிதல் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடன் பயிலும் மாணவர்கள் கல்வியே கருத்தாக யார் படிக்கின்றார்களோ அவர்களிடமே என்னது பழகி பயில வேண்டும். வினாதல். வினாயவை விடுத்தல். என்றின்னவை கடனா கொலினே மடம் நனி இகக்கும். தனக்கு ஏற்பட்டுகின்ற சந்தேகத்தை பற்றி அவர்களிடம் கேட்டறிதல் வேண்டும். அவர்கள் ஐயப்பட்டு கேட்டவற்றிற்கு தக்க விடையானது சொல்ல வேண்டும். ஒரு குறி கேட்போன் இருக்காற் கேட்பிற் பெறுக. நூலின் பிழைப்பாடிலனே. முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும். ஒரு நூலை ஒரு முறை பாடம் கேட்டதனோடு இல்லாம 2 முறை கேட்பவன் பெரும்பாலும் என்னது தவறிடாமல் கற்கக்கூடியவன். ஒரு நூலை 3 முறை பாடம் கேட்டவன் தானும் பாடம் சொல்லும் முறை அறிந்து பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவனாக அவன் இருப்பான் என்பதுதான் இந்த பாடலுக்கான பொருள். இலக்கண குறிப்பு. அறிதல், போற்றல், நினைத்தல், கேட்டல், பயிரல் இவையெல்லாம் தொழிற்பெயர். நனி இகக்கும் இது உரிச்சொற்றொடர். நனி இயக்கும் என்பது உரிச்சொற்றொடர். பகுபத உரிப்பிலக்கணம். விடுத்தல். விடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் தல். விடு என்பது பகுதி, இத்து சந்தி, தல் என்பது தொழிற்பெயர் விகுதி. அறிந்து. அரி கூட்டல் இத்து இந்து, இத்து கூட்டல் உ. அரி என்பது பகுதி,
இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ என்பது வினையெச்ச விகுதி. இப்ப புணர்ச்சி விதி பாருங்க. இழுக்கின்றி, இழுக்கின்றி, இழுக்கு கூட்டல் இன்றி. இப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். கூ வந்திருக்கு, உயிர் வந்து இலைமொழியில கூ வந்திருக்கு, வருமொழியில ஈ வந்திருக்கு. அப்ப உயிர்வரின் உக்குரல் இக்கு கூட்டல் ஊ என்ன செஞ்சிடும், ஊ போயிடும். அப்ப இக்க விட்டுட்டு இழு இக், இக் கூட்டல் இன்றி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பே. அப்போ இக்கு கூட்டல் ஈ என்ன ஆயிடும், கி, இழுக்கின்றி. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, முறை அறிந்து, முறை கூட்டல் அறிந்து, இ இ ஐ வழி எவ்வும். முறை கூட்டல் ஈ கூட்டல் அறிந்து. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே என்ற விதிப்படி முறை ஈ கூட்டலா என்னது ய, அப்ப முறை அறிந்து. இப்போ இந்த பாடத்தில் இருக்கின்ற மொழி பயிற்சியை நாம் பார்ப்போம். மொழியை ஆள்வோம் சான்றோர் சித்திரத்துல ஜி.யு. போப் அவர்களை பற்றி நாம் பார்ப்போம். ஜி.யு. போப், செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜி.யு. போப் 1839 ஆண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்தார். சென்னையை அடைந்த போப் சாந்தோம் என்னும் இடத்தில் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார். ஆங்கிலேயரான அவரின் தமிழுரை கூடியிருந்த தமிழர்களுக்கு பெரும் வியப்பளித்தது. தமிழ் மொழியை பயிலத் தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். இவரது திருக்குறள், திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் சிறப்பு வாய்ந்தவை. இவர்தான் ஜி.யு. போப். ஜி.யு. போப். போப் அவர்கள் தஞ்சாவூரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கியங்களை தெளிவுற அறிந்தார். அப்போதுதான் தொல்காப்பியம், நன்னூல் முதலான பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிதன்று என்பதை கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டிருக்கின்றார். ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை, தமிழ் ஹேண்ட்புக் எழுதினார். ஆங்கில மொழியில் எழுத பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வாயிலாக அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானதென்றும் அத்தகைய கல்வியே பயனளிக்கும் என்றும் போப் கருதினார். 70 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் அருளிய பெரியார் யாரு? ஜி.யு. போப். இப்ப ஜி.யு. போப் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. வினாக்கள் கொடுத்திருப்பாங்க, அதற்கான விடையை நீங்க எழுதணும். இலக்கண குறிப்பு: பிறந்தார். பிறந்தார் என்பது வினையாளனையும் பெயர், அருளிய என்பது பெயரெச்சம். அருளிய என்பது பெயரெச்சம். அடுத்தது பாருங்க, வினா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, திருக்குறளை ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறளை ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்துலதான் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். விடைக்கேற்ற வினாவை எழுதுக. இப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த விடை கொடுத்துட்டாங்க, இதற்கான வினாவை நீங்க எழுதணும். இவ்வினா என்ன எழுதணும் அப்படின்னா, திருக்குறளை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க காரணம் என்ன, எந்த காரணத்தினால அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, பதிப்பித்தார். பகுபத உரிப்பிலக்கணம் தருக. பதிப்பித்தார். பதிப்பி கூட்டல் இத்து கூட்டல் ஆர். பதிப்பி என்பது பகுதி, இத்து சந்தி,
இத்து இறந்த கால இடைநிலை. ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. வல்லின மெய்கள் எந்த இடத்துல போடணும், எந்த இடத்துல போடக்கூடாது. பள்ளிக்கூடங்களில், இப்ப இந்த இடத்துல என்ன போடணும், பள்ளி இக்கு கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து, இந்த இடத்துல என்ன செய்யணும், இத்து போடணும். என்ன போடணும், இத்து. அனைத்து, இந்த இடத்துல இத்து. அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானதென்றும் அத்தகைய கல்வியே, இந்த இடத்துல இப்போ வரக்கூடாது, கல்வியே பயனளிக்கும் என்றும் போப் கருதினார். அதுக்கு அடுத்தது பாருங்க, பொறுத்துக. இதுல தொல்காப்பியம் என்பது சங்க நூலா, பக்தி நூலா, அறநூலா, இலக்கண நூலா? இப்போதான் நம்ம படிச்சோம். தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல். அடுத்தது திருக்குறள் என்பது அறநூல். புறநானூறு சங்க நூல். திருவாசகம் பக்தி நூல். சரிங்களா? தொல்காப்பியம் இலக்கண நூல், தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல். திருக்குறள் இது அறநூல். புறநானூறு சங்க நூல். திருவாசகம் பக்தி நூல். இத பொருத்தி எழுதணும். இந்த மாதிரி ஒரு பத்தி கொடுத்து அதை நீங்க படிச்சு வச்சுக்கிட்டு என்ன வினாக்கள் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விடை எழுதணும். அடுத்தது, செய்திக்கு கீழுள்ள ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை மொழிபெயர்ப்பு பகுதியிலிருந்து கண்டறிந்து எழுதுக. நல்லா வினாவை நல்லா கவனிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வினா கேட்டிருக்காங்களோ கொடுத்திருக்காரோ அதற்கு கீழே இருக்கின்ற இந்த ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை மொழிபெயர்ப்பு பகுதியிலிருந்து கண்டறிந்து எழுதுக. இந்த பகுதியிலிருந்து நீங்க என்ன செய்யணும், கண்டறிந்து எழுத வேண்டும். The Chinese have no religious signs. The practices of the religion Buddhism are derived from India. They believe that it is the Indians who brought idol to them, and that the latter were the religious educators in China and in India. They believe in metempsychosis. The Chinese and the Indians draw from the same religious principles. Different conclusions in India medicine and philosophy are practiced. The Chinese practice medicine equally. The chief treatment is cauterization. The Chinese practice astronomy, but the Indians practice the science still more. Written by Abu Sayyid al-Sirafi, traveler, 10th century. Foreign notice of in South India by K.A. Neelakanda Sastri. இப்ப தமிழ் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சீனாவுக்கென்றே தனியான மதங்கள் இல்லை. இந்தியாவின் மதத்தை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். சிலைகளை தங்களுக்கு அறிமுகம் செய்தோர் இந்தியர்கள் என்று நம்மூர் சீனர்கள் இந்தியர்களே தங்களின் மத ஆசிரியர்கள் என்றும் கருதுகின்றனர். இப்ப இந்தியாவிலும் சீனாவிலும்
மரணத்துக்கு பின்னான மறுபிறப்பை நம்புகின்றனர். ஒரே மத கோட்பாடு இருந்தாலும் சீனர்களும் இந்தியர்களும் வெவ்வேறு தீர்மானங்களுக்கு வருகின்றார்கள். இந்தியாவில் மருத்துவமும் தத்துவமும் நடைமுறையில் உள்ளன. அவர்களுக்கு சமமாக சீனர்களும் மருத்துவத்தை நடைமுறையில் வைத்திருக்கிறார்கள். தேய்த்தல் அவர்களது பிரதான சிகிச்சை முறை. சீனர்கள் வானிய சாஸ்திர பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இந்த அறிவியலை இந்தியர்கள் இன்னும் அதிகமாக பயன்படுத்துகின்றனர். இப்போ இதற்கு கீழே என்ன வினாக்கள் கொடுத்திருக்கிறாங்க பார்க்கணும். ரிலிஜியன், பிலாசபி, மெடிசின், சயின்ஸ், ஐடல், இது என்ன அப்படின்றதுக்கு இதற்கான தமிழ் அர்த்தத்தை நம்ம எழுதணும். ரிலிஜியன் அப்படின்னா மதம். ரிலிஜியன்னா என்ன உங்களுக்கே தெரியும், என்னது மதம். பிலாசபி அப்படின்னு சொன்னா தத்துவம். பிலாசபி அப்படின்னு சொன்னா என்னது தத்துவம். பிலாசபி ஆர் பிராக்டிஸ்ட். மெடிசன் அண்ட் பிலாசபி ஆர் பிராக்டிஸ். இந்த இடத்துல பாருங்க, மருத்துவமும் தத்துவமும் நடைமுறையில். மெடிசின் என்பது மருத்துவம். சயின்ஸ், சயின்ஸ் என்பது என்னது அறிவியல், இது உங்களுக்கு தெரியும். ஐடல் என்பது சிலை. ஐடல்ஸ் அப்படின்னா சிலைகள். ஐடல்ஸ் அப்படின்னா சிலைகள். இந்த பத்தியை படிச்சுட்டு அதுக்கு கீழே கொடுத்திருக்கின்ற ஆங்கிலத்தில் கொடுத்திருப்பதற்கு நீங்க என்ன அது பொருளை எழுத வேண்டும். இது வரைக்கும் நம்ம தொல்காப்பியம் சிறப்பு பாயிர உரை விளக்க பாடலை நம்ம படிச்சோம். இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னும் போது, மாணவனானவன் தான் கற்றோருக்குரிய உலக வழக்கு, செய்யுள் வழக்கு இதுவற்றை நல்லா கற்றுக்கணும். அந்த கற்ற பாடத்தை என்னது மறவாம அதை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நினைவில் கொண்டு என்னது அதை சிந்திக்கணும். அந்த கேட்டவற்றை சிந்தித்ததும் போது ஏற்படுகின்ற ஐயங்கள் இவற்றை ஆசிரியரிடம் கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். தன்னிடம் பயிலும் மாணவர்கள் கல்வியில் யார் சிறந்து விடுகிறாளோ அவங்க கூட பழகணும். தான் ஏற்படுகின்ற சந்தேகங்கள், தனக்கு பொருளை பற்றி மாணவர்கள் அவர்களுடன் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்ப அவங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை நம்ம என்ன தீர்த்து வைக்கணும். இந்த முறையை கடமையாக கொண்டு பயின்றால் அறியாமையானது அவனை விட்டு மிகவும் நீங்கும். இப்போ ஒரு நூலை ஒரு முறை பாடம் கேட்டதனோடு இல்லாம இருமுறை கேட்பவனுடைய பெரும்பாலும் தவறில்லாமல் கற்றவனாவனான். ஒரு நூலை 3 முறை பாடம் கேட்டிருந்தவன் தானும் பாடம் சொல்லும் போது அறிந்து பிறருக்கும் சொல்ல கொடுக்கக்கூடியவனாக வல்லவனாக இருப்பான் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். நன்றி.